சூ சூ இஞ்ச இஞ்ச ஓடி. ஏம்மா எவ வீட்டா ஆடு தெரியலையே. செடி இப்படி மொட்டையெல்லாம் மேய்ச்சிட்டு போகுது. ஆடு வளர்க்கலாமா ஆடு. அடுத்த வீட்டு செடியெல்லாம் திண்டல் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னன்னு கேட்க மாட்டாள்வே. புழுக்கையும் நம்ம வீட்டு வாசல தான் போட்டு போகுது. சூ சூ இஞ்ச இளவெடுத்த ஆடு போதான்னு பாருங்களா. திரும்பி என்ன பண்ணுறான்னு பார்க்குது. உள்ளே போயிட்டோன்னா திரும்ப வந்து மேய்ஞ்சிரும். சூ இஞ்ச இஞ்ச ஓடி. மதில் மேலே காலை போட்டு எப்படி மேயுதுன்னு பாருங்க. அந்த வீட்டில் வேற ஆள் வேற கிடையாது. இந்த ஆடு நல்லா தான் மேயுது. சூ சூ இன்னும் கோமதிக்கா நான் வரவே இல்லை. அதுக்குள்ள என்ன சூச்சுன்னு விரட்டியல. ஏன் லட்சுமி ஒன்றும் இல்லை. அந்த ஆடு போது பற்றி அதுதான் திட்டி கிடக்கேன். இக்கா அந்த வெள்ளையில கருப்பு புளி போட்ட ஆடாக்கா. ஏ லட்சுமி ஆமாம் போன வாரத்தில் ஒரு ரோஸ்டடி வாங்கி வச்சேன் பார்த்தியா. அதை முட்டையே தின்னுட்டுப்ல. எனக்கா சொல்றீ முட்டையை தின்னுட்டா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஒரு முள்ளு வேலி வச்சு அடைங்கன்னு. என்னால் எப்படி லட்சுமியை அடைக்க முடியும். மாமா கிட்ட அடைங்கனே வலை வாங்கிட்டு வந்து கட்டி தரமா நாவே. அதுக்குள்ள எங்கே பாரு இந்த ஆடு வந்து ரோஸ்டடியை கொண்டு போயிட்டு. அன்னை கெட்டவன் காத்துட்டு இருக்கலாமா கோமதிக்கா. 4-5 முள்ளு கம்ப பறிக்கிட்டு வந்து செடி குத்தி வச்சிருக்கலாம்ல. அவியலுக்கு இன்னைக்கு வலை வாங்க நேரம் கிடைக்கும். அன்னைக்கு வாங்கி கட்டணும்னு இருக்கலாம்ல. இப்போ பாருங்க செடி போச்சே. முள்ளு கம்பை எங்கே எடுத்து குத்த லட்சுமி. இந்த ஆடு அதுக்கெல்லாம் அடங்கு நினைக்கிறியோ. எகை குதிச்சு எப்படின்னு தின்னுபடும். ஒவ்வொன்றையும் பாரு லட்சுமி இந்த தண்டியா இருக்கு. ஆடு வளர்த்தாலனா கொஞ்ச நேரம் வெளியே மேய விட்டோமா பிடிச்சி வீட்டில் கட்டினமான்னு இருக்கணும். அதை விட்டு 4 பூரா தெருல தான் நிற்கிது. யார் வீட்டுக்குள்ள போனாலும் வந்தாலும் என்னன்னு கேட்கறதே கிடையாது. நல்ல ஊர்மையை விட்டுருக்காள் லட்சுமி. எவ வீட்டை ஆடுந்தல தெரிஞ்ச இப்போ சண்டைக்கு பேர பார்த்துக்க. இருக்காங்க ராமலட்சுமி இருக்கால அவ வீட்டை ஆடுதான் பார்த்துக்கங்க. ஏ லட்சுமி என்ன சொல்றா. ராமலட்சுமி ஊருக்கு போய் தான் 2 வாரம் ஆகுதே. இக்கா அவ தான் ஊருக்கு போயிட்டா. அவ இருக்கும்போது ஆடுகளை எப்படி வெளியே விட மாட்டாக்கா. கீதா இருக்கா பத்தியலா அவட்ட தான் ஆடை பார்த்துக்குன்னு சொல்லி விட்டு போயிருக்கா. அவ சோறு கஞ்சி தண்ணிலாம் வைக்க மாச்சுப்பட்டு தெருல விட்டுருக்காக்கா. அதான லட்சுமி இப்படி இருக்குவே. பசியில என்ன பண்ணு தெரியாம வீட்டுக்குள்ள போது செடியெல்லாம் தின்னுட்டு ஓடிடுவே. ஏன் அவளை நம்பி தான் விட்டு போயிருக்கா. காலையில் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் தண்ணி கட்டினாதான் என்னையா 2-3 பிள்ளை பிடிங்கி போடணும். அதை தின்னுட்டு கிடக்கும். ஆமாக்கா மழை பெஞ்சு பச்சை பசையும் தான் இருக்கு. வீட்டுக்குள்ளே கெட்டி போட்டு ஒரு 5-6 இலக்கப்பூ ஒடிச்சு போடணும். அதை பட்டு தின்ட்டு கிடக்குங்க. அவள் எப்போ வராளோ தெரில. 2 வாரம் விட்டு போவா. என்னன்னு போயிட்டு போகிறாள் லட்சுமி. ஆனாலும் வசந்தி மாதிரி கோழி வளர்க்க யாராலையும் முடியாது பார்த்துக்கம்மா. ஆமாக்கா எத்தனை கோழி இருந்தாலும் எங்கே போது வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கால. ஒரு வீட்லேயும் போய் முட்டை விட அனுமதிக்க மாட்டேன். ஆமாம் முட்டையை வந்து போட்டாலும் அப்படியே எடுத்துங்கக்கான்னு சொல்லிட்டு விட்டுறா பற்றியாவ. வந்து பிடிங்கிட்டு போயிடுவா. வேலை 4 விட்டையை போட்டு போச்சுன்னா இக்கா நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போவா. ஆமாம் கோமதிக்கா அதை தான் வேணா விட்டு போவா. கோமதிக்கா இக்கா கோமதிக்கா கோமதிக்கா. இந்த வாய வசந்தி. ஏ லட்சுமி பாத்தியா இப்போதான் அவளை பற்றி பேசிட்டு இருந்தோம். வீட்டு வாசல் வந்து நிற்கால 100 ஐஸ் தான் போ லட்சுமி. ஆமாக்கா அவளை பற்றி பேசிட்டோம் பற்றியில மூக்கு வேத்திருக்கோ நான் ஓடி வந்திருப்பா. கோமதிக்கா கோமதிக்கா. ஏ லட்சுமி அவ வேற கூட்டிலே கிடக்கா பத்துக்க வாபில போவோம். சரி கோமதிக்கா போங்க வாரே. வா வசந்தி. ஏம்பளை வெளியே நின்றுட்டா உள்ளே வந்திருக்கலாம்ல. பரவாயில்ல இருக்கட்டும் கோமதிக்கா. பின்னாடி வேலையா கீழே இருந்தீங்களோ. இல்லை வசந்தி நானும் லட்சுமி பேசிட்டு தான் இருந்தோம் பத்துக்க. நீ கூட்டியே இருந்தாலும் வந்தோம். இன்னம்மா பையன் கீழே தூக்கிட்டு வந்திருக்க. ஏ வசந்தி வெளியே எங்கேயாவது போறியோ. உமாவையும் கூட்டிகிட்டே போற. அவ்வளோ ஒரு பையன் எடுத்த மாதிரி இருக்கு. இல்லை லட்சுமி. எவ்வளோ அப்பா இதுக்கு இந்த பெரிய பையன் தூக்கிட்டு அழுகிறியே. இதாவது வேண்டுதா இல்லை உள்ளதாவது பொக்கிசம் வச்சிருக்கீல. ஆமாம் பெரிய பொல்லாத பொக்கிசத்தை வச்சிருப்பாளுவே. பொக்கிசம் கிடச்சா அரங்குக்குள்ள வச்சு போட்டு உள்ளே இருந்திருப்பாள்வே. எங்கே வெளியே தூக்கிட்டு வருவாள்னு நினைக்கவே கோமதிக்கா. இவா ஒரு ஆவாதவா அவ ஒரு இடி விழுவா. என்னத்துக்கு பையன் தூக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. எப்படியும் ஏதாவது ஒரு கதையை சொல்லி கோமதிக்காவை ஏமாத்த தான் போறாள்வே. இன்னைக்கு என்ன கதை சொல்றான்னு பார்ப்போம். கோமதிக்கா நானும் வசந்தியும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம்க்கா. இவ என்ன சொல்றா பிசினஸா. என்ன பிசினஸ். பைக்கில் அப்படி மறைச்சு வச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிய. ஏக்கா துணிமணி தான்க்கா. நம்ம ஊர்ல இருந்து பசேரி போய் பஜார்ல தானக்கா துணி வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ வீடு விட துணி கொண்டு தான் இங்கே வாங்கிக்கிடுவீல எல்லாரும். அதை யோசிச்சு தான் நானும் உமாவும் சேர்ந்து வீடு தேடி வரும் டெக்டைல்ஸ்னு கடையை ஆரம்பிச்சிருக்கோம்க்கா. ஆமா டெக்டைல்ஸ் பொல்லாத டெக்டைல்ஸ். பஜார்ல இல்லாத கடையா. அம்மா பெரிய டெக்டைல்ஸ் இந்த 2 பைக்குலயும் அமுக்கிட்டே போல. ஏன் லட்சுமி ஏன் அப்படி சொல்ற. இங்கேருந்து பஸ் ஏறி போய் அந்த ஊரில் துணி வாங்க உனக்கு கஷ்டமா இல்லையோ. நம்மக்கிட்ட நிறைய அளவு துணி இல்லாட்டியும் எல்லா துணிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இருக்கும். வேணுங்கிற அளவு வாங்கிக்க. 10 ஆர்டர் போட்டு 2 நாளில் வாங்கி தந்துடுவேன். அவசரத்துக்கு என்கிட்ட 2-3 துணி வாங்கிக்கலாம்ல. நைட்டி இருக்குது, பனியன் சட்டி இருக்குது, கர்ச்சிப் இருக்குது, பச்சை பிள்ளைக்கு வீட்டுக்கு போடுற துணி இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, எல்லாம் இருக்குது பார்த்துக்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்களா. பொம்பளை பிள்ளை போடுற மாதிரி நைட்டி கூட வச்சுருக்கேன் கோமதிக்கா. ஏன் வசந்தி நைட் வச்சிருக்கியோ.
ஏன்னா சின்ன பொண்ணு தான் நைட்டி வாங்கணும் கடைக்கு விட்டு போயிடாக்கான்னு கேட்டுட்டு தெரிஞ்சா பார்த்துக்க. இரு அவளை ஒரு வாரத்தை கூப்பிடுறேன். இக்கா சின்ன பொண்ணு நைட்டி வாங்கினாளா? அவன் மாமியார் போட விடாதக்கா. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது வசந்தி. வேனுக்கா துணைக்குவாங்க என்ன. இப்போ நீ தானே எட்டு வந்திருக்கா, எங்களுக்குள்ளே கூட்டு வரையே 2 நைட்டி கொடுத்து விடு. சரிக்கா வர சொல்லுங்க. நீங்களும் துணி பாருங்கக்கா. கண்டிப்பாக பார்க்குறேன் வசந்தி. அங்கே அந்த மனுஷனே ஆட்சி அமைக்க முடியாமல் திண்டாடிட்டு திரிகிறாரு. இதில் இவ்வளோ தொழில் தொடங்கிட்டாங்கன்னா இதுக்கு ஆதரவு வேற கொடுக்க நாங்கள் பணம் எடுக்கணுமாக்கோம். பேசாமல் அந்த பக்கம் போயிருக்கலாம். இதே கோமதிக்கா நிற்காவலேன்னு இந்த பக்கம் வந்து ஒரு குத்தமாகி போச்சே. லட்சுமி வாயன் ஒரு பக்கமாக கோணிட்டு போகுது. பல்லு வலி கில்லு வலி ஏதாவது இருக்கோ? ஆமாம் எல்லா வழியும் இருக்கு. லட்சுமி பிள்ளைல கூட்டிட்டு வா, இங்கே படுக்க வைப்போம். அப்புறம் சின்ன பிள்ளைங்க சத்தம் கட்டுமா. வீட்டுக்கு போக மாச்சு இருந்தால் என் வீட்டு வளவுக்குள்ளன்னு கத்த அவளுக்கு கேட்க உடனே வந்துடுவா. சரிக்கா இப்போ கூட்டிட்டு வரேன் மாட. இந்த இக்கா சேலை துணிமணியும் 1 2 இருக்குக்கா, அதுவரையும் பாருங்கண்ணே. சரி வசந்தி பார்ப்போம். அப்படியே இந்த ஸ்டவ் துடைக்கிற துணி தவளைக்கு விழலாம் வச்சிருக்கியா? ஆமாக்கா அதுவளும் இருக்கு. சரி அப்போ சின்ன பொண்ணு வந்துடட்டுமா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். கோமதிக்கா கூப்பிட்டீங்களோ? ஆமா, இந்த 4 முடி என்னத்துக்கு 2 3 பையன் அள்ளிட்டு வந்திருக்கா? எவ்வளோ ஊரை விட்டு காலி ஓட போறியோ? சின்ன பொண்ணு சும்மா இரு. லட்சுமி புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா? அப்படி என்ன வியாபாரக்க ஆரம்பிச்சிட்டா? இப்ப வீடு விட கொண்டு துணி போடுறாளவ, நமக்கு வேணுங்கிற துணியை வாங்கிடலாமா? அப்படியாக்கா? ஆமாட்டி சின்ன பொண்ணு நைட்டிலாம் வச்சிருக்கானா. நீ 2 3 நைட்டி எடுக்கணும்னு சொன்னால வாட்டி எப்படி இருக்குன்னு பாருல எடுப்போம். இந்த எடுக்கும் கோமதிக்கா. 4 முடி எப்படி என்னத்தை வச்சிருக்கான்னு பிரிச்சு பாத்துருவோம். 4 முடி முதல்ல நைட்டி எல்லாம் எடுத்து போடு. 4 முடி சின்ன பொண்ணு இந்த எடுத்து போடியே. நல்லா மாடனா போடு. கப்பு கை வச்சது நெட்டு துணியில கை வச்சதெல்லாம் பார்த்து போடு. இந்த காலை வச்சதெல்லாம் எடுத்து போடுறத பார்த்துக்க. என் மாடு நைட்டு வீட்டுக்குள்ள போடுற துணி அது எப்படி இருந்தா என்ன, மாடனாதான் வேணும் போல. எதுனாலும் மாடனா போட்டதான் நல்லா இருக்கும். கலக்குருவி ஒன்ன மாதிரி ஒரே துணியா அங்கேயுமே போட்டு நல்லாவா இருக்கு? ஏதோ பைத்தியம் முடிச்ச பாட்டியுமே இருக்கா? ஒன்ன மாதிரிலாம் நம்மளால துணி கொடுக்க முடியாதுல. நாங்க எப்பவுமே ஜீன்ஸ் பேண்ட் கிராப் டாப்புன்னு தான் அலைவோம். நைட்டி மட்டும் எடுத்தா சும்மாவா? அதுலயும் மாடல் வச்சதான் எடுத்து போடுவேன். 4 முடி நல்ல மாடல் உள்ள துணி எடுத்து போடு. பொல்லாத ஸ்டைல துணி எடுத்து போட்டுட்டா. ஒரே ஜீன்ஸ் பேண்ட 300 வருஷமா போட்டுட்டு இவன் நம்மள சொல்றா. பாப்போம் அப்படி என்ன மாடன துணி இருக்கான்னு. உமா அதான் அந்த பைக்குள்ளதான் நைட்டி இருக்கு பத்துக்கு எடுத்து போடு. சரிக்கா. சின்ன பொண்ணு இந்த நைட்டியை பாரு, புது மாடல் பத்துக்க. கழுத்துல பத்தியா எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. இந்த கையில கீழே தொங்குற இடத்துலலாம் எம்ப்ராய்டரி இருக்கும். அப்படியே எம்ப்ராய்டரி போட்டிருக்கோ? நல்லாதான் இருக்கு 4 முடி. ஆனா கலர் சரியில்லையே. பார்த்தோன்னா பளிச்சுன்னு பத்திக்கிற மாதிரி இருக்காண்டாமா. என் மாடு பார்த்த உடனே பத்திக்கணுமா? 4 பக்கமும் தீய வச்சு விடு, நல்ல பத்தி எரியும். துணி எடுக்கலாம், துணி நல்ல கலரா போடுங்க, சாப்பிட்டான துணியா எடுத்து போடுங்கன்னு சொல்லுவான்னு கேள்விப்பட்டிருக்கு. பத்திக்கிடமா மாடல் மாடலா கிழிஞ்சு தொங்கணுமா? துணி எடுக்கிற ஆள் மண்டையும் பேரு. வேற நல்ல கலரா காட்டு 4 முடி. இந்த கிளவி சொல்றதெல்லாம் காதுல வாங்காது. கோமதிக்கா நான் வீட்டுக்கு போறேன்க்கா. லட்சுமி என்னாச்சு இப்போதானே 2 நைட்டி எடுத்து போட்டிருக்கா? இன்னும் சேலெல்லாம் காட்டாம பார்த்துட்டு பொறுமையா போலாம். இந்த வளர்ந்த மரத்துல தாங்கலக்கா. கிளவிங்க அது இதுன்னு பேசியாக்கா எனக்கு பிடிக்கல. நான் வீட்டுக்கு போறேன் பார்த்துக்காங்க. இன்னொரு நாள் நான் வசதி வீட்டில் போய் பார்த்து துணி எடுத்துக்கிறேன்க்கா. லட்சுமி எல்லாரும் சேர்ந்து துணி பார்க்குற இடத்துல 2 3 கிண்டல 4 வார்த்தை பேசுறதாம்மா. அது அப்படியே சிரிப்புக்கு எடுத்து விட்டோமான்னு பெயரணும் பார்த்துக்க. இப்படி கோவெல்லாம் படக்கூடாதுல. ஆனால் இந்த வளர்ந்த மாடு ஓவரனாக்கா பேசியா? சரி இரு லட்சுமி, நான் அவகிட்ட சொல்றேன். அப்படி பேச மாட்டா. சின்ன பொண்ணு இந்த கலரை பாரு, உனக்கு ரொம்ப இடுப்பா இருக்கும் பத்துக்க. போட்டா பார்க்க நல்லா அழகா இருப்பா. எடுத்துக்கையா இதை. 4 முடி இது என்ன கழுத்து கைக்கெல்லாம் தனி பட்டப்பட்டையா இருக்கு என்ன? சின்ன பொண்ணு அது டபுள் கலர் நைட்டி பத்துக்க. இப்படி கழுத்துக்கு கைக்கெல்லாம் பட்டையா துணி கொடுத்துருப்பாவ. போட்டா அம்சமா இருக்கும்ல. சிவப்பு கலர் நைட்டிக்கா வந்து கருப்பு கலர்ல கன்றாவே தைச்சு வச்சிருக்கான். நல்லாவா இருக்கு? இதெல்லாம் போட்டீங்க வெளியே தெரிய. வேற ஏதாவது எடுத்து காட்டுமா? எவ்வளவு சின்ன பொண்ணு அந்த கலருக்கு என்ன குறை? என்ன அருமையா இருக்கு. அதை தா பாப்போம். லட்சுமி இந்த நைட்டி நல்லா இருக்கலாமா? ஆமா ஆமா கோமதிக்கா ரொம்ப அழகா இருக்கு பார்த்துக்கங்க. நீங்க போட்டீங்கன்னா அழகா இருக்கும். லட்சுமி நான் எங்க இன்னைக்கு நைட்டி போட்டேன், உனக்கு தான் எடுத்தேன் பார்த்துக்க. உன் கலருக்கு இது நல்லா இருக்கும் பார்த்துக்க, நீ போட்டுக்க. அப்படியாக்கா ரொம்ப அழகா இருக்குமோ? அப்போ நானே இதை எடுத்துக்கிட்டேன்க்கா. வசந்தி இந்த நைட்டி எவ்வளோ ரூபா? லட்சுமி அது 600 ரூபா பத்துக்க. எம்மாடி 600 ரூபாயா? இந்த நைட்டில் அப்படி என்னத்தை இருக்குன்னு 600 ரூபா சொல்றா? கடையில போய் எடுத்தா கூட இம்புட்டு வேலை இருக்காது. இல்லை ஆமா இம்புட்டு வேலை சொல்றியே வசந்தி. நான் சத்திய பிள்ளைக்கெல்லாம் எடுத்துக்கேன், இவ்வளோ இருக்காதம்மா. 300 350 தானே வரும். எக்கா அதுவெல்லாம் பழைய துணியா இருக்கும். நம்மகிட்ட எல்லாம் புது துணிக்கா. நல்ல புது மாடல் பத்துக்குங்க. கடையில கூட வந்திருக்காதுக்கா. அம்புட்டு பெரிய கடையில பழைய துணியை வச்சா வியாபாரம் பார்க்க அவன்கிட்ட கிடைக்காத லேட்டஸ்ட் துணியை முதல்ல அவன்கிட்ட கிடைக்குது. ரொம்ப அதிகம் வசதி, கொஞ்சம் குறைச்சிக்க. அக்கா நானே 2 பேர்கிட்ட வாங்கி கொண்டு வந்து விற்கேங்க்கா. குறைச்சி விற்றா எனக்கு எப்படிக்கா கட்டுப்படி ஆகும்? அதெல்லாம் எல்லாம் நல்லா ஆகும், குறைச்சி வாங்கு. ஒரு 300 ரூபா வாங்கிக்க நைட்டுக்கு.
ஏன் லட்சுமி இம்புட்டு குறைச்சி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நானே கொஞ்சம் ரூபாய்க்கு லாபம் வச்சு தான் விற்கேன். நீ குறைச்சி கேட்டால் எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? வசந்தி நல்ல துணியா இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா தானே இருக்கு. இதெல்லாம் பழைய துணியை ஒட்டி வச்சோமா இங்க ஒட்டி கிடக்கு. சரி வேற ஏதாவது எடுத்து காட்டப்பண்ணா. ஏன் நாலு முடி முதல்ல எனக்கு எடுத்துக்காட்டு. துணியை வாங்கினதும் முதல்ல இவ்வளோட்டு காமிச்சு தப்பாக போச்சே. அடிமாட்டு விலைக்கு கேட்குற மாதிரில கேட்கால்வே. பழைய துணியை ஒட்டு போட்ட துணியை அது இதுங்கால்வல. வேற யாட்டையாவது கொண்டு போயிருக்கணும். இவ்வளோ கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் பார்த்தியா? என் புத்தியை சொல்லணும். ஏன் வசந்தி என்ன யோசிக்க, துணி எடு. ஏன் உமா அந்த பையிலேருந்து வேற துணி எடுமா. ஏன் நாலு முடி நைட்டி கொண்டா என்ன அழகா இருக்கு. ஏன் முன்னாடி அழகா சிப்பு வச்சிருக்கு, புளி புளியா போட்டிருக்க, நல்லா இருக்கு நாலு முடி. ஆமாம் சின்ன பொண்ணு, உனக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்க, எடுத்துக்கையா. விலை ரொம்ப கம்மி தான், 700 தான். ஏன் நாலு முடி நைட்டியோட விலை தானே கேட்டேன். என்னவோ சேலை துணிமணி வாங்கின மாதிரி இம்புட்டு விலை சொல்ற. கடையில போய் வாங்கினா கூட இம்புட்டு விலை வந்திருக்காது. எவ்வளோ நீங்கள் கடைக்கு போய் இந்த 350 ரூபா நைட்டி தாங்க தானே கேட்கிய. அவையே பழைய துணியில் கழிச்சப்பட துணியில் தச்ச நைட்டி தான் தராவ. இது நல்ல மாடலாக உள்ள நைட்டி. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்க. அதே கடையிலே மாடல் நைட்டிட்டு போய் கேளு, அவன் 800 ரூபா 900 ரூபான்னு சொல்ல தான் போகிறான். நான் குறைச்சி 600 ரூபாய்க்கு தாரேன், இது அதிகம் சொல்றிய. இரு நாலு முடி ஒரு நாள் கடைக்கு போய் இந்த துணி என்னன்னு வேலை கேட்டு வந்து வந்துட்டு பேசிக்கிறேன். ஏன் வசந்தி அந்த 3 நைட்டி ஒரே மாதிரி வச்சிருக்கே என்ன? ஏன் லட்சுமி இது செட்டு நைட்டி பார்த்துக்க. 3 நைட்டி சேர்ந்து 900 ரூபா. ஏன் 300 ரூபாய் நைட்டி தானே? இதுதானே இவ்வளோ 2 பேரும் இப்படி நேரமா கேட்டுட்டு இருந்தால்வே. ஒன்று எடுத்து அப்பமே கொடுத்துருக்கலாம்ல. கோமதிக்கா இது ஒன்று தனியாக 300 ரூபாய்க்கு விற்க முடியாதுக்கா. நான் சொன்னீங்களா செட்டு நைட்டின்னு 3 சேர்ந்து ஒரே ஆளுக்கு தான் விற்கவும் பார்த்துக்கோங்க, 900 ரூபா தான். இவ்வளோ ஒரே மாதிரி 3 நைட்டி போடுறது எங்களுக்கு எனக்கு இருக்கா? 900 ரூபாங்க. அதுவும் இல்லாம ஏன் லட்சுமி இது வீக் டேஸ் நைட்டி. என்னது சீக்கா? ஏன் இல்லை லட்சுமி, வார நாட்களில் போடுற நைட்டி பார்த்துக்க. வசந்தி நீ ஒன்றும் சொல்றது புரியலையே. இக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துணி போடணும்க்கா. இந்த திங்கக்கிழமை ரோஸ் கலர் போட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மஞ்சள் கலரை போடுங்க, புதன்கிழமை பச்சை கலர் போடுங்க, இந்த வியாழ கலருக்கு கீழே ஒரு நீல கலர் இருக்க பார்த்துக்கோங்க, வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஊதா கலர் போடுங்கக்கா. என்னென்ன கிழமை என்ன நைட்டி போடணும்னு சொல்லி கூட வந்திருக்கு கோமதியக்கா. அப்புறம் இந்த சனி ஞாயிறுக்கு போட ஸ்பெஷலாக வேற நைட்டி இருக்கு பார்த்துக்கோங்க. ஏன் லட்சுமிவா என்ன சொல்றா? இப்படிதான் கூட நைட்டி விற்கணுமே? ஏ கோமதிக்கா, இவ இந்த 4 துணியை விற்கிறதுக்கு 4 முடி என்னமோ கதை சொல்றா பார்த்துக்கோங்க. நம்பாதிக்கா, நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச கலர் போட்டதானே அன்னைக்கு நாள் சந்தோஷமா இருக்கும். அவன் இன்னைக்கு இந்த கலரை போடணும் போட முடியுமா? யார் சின்ன பொண்ணு, உனக்கு என்ன நைட்டி போடணும்னு தோணுதோ அதை போட பார்த்துக்க. இதுக்காக வியாபாரத்தெல்லாம் கெடுத்து பேசாதே. சரிங்க கப்பல் வியாபாரி, இனிமே இப்படி பேசல. இப்படி பீலா விட்டு ஏமாத்தாம வேற நைட்டி காமி நாலு முடி. யார் சின்ன பொண்ணு, இந்த நைட்டியை போட சின்ன பொண்ணு, நீ பெண்ணாவே உணர்வா. ஏன் வசந்தி அவளுக்கு சேலை கட்டிட்டு பூ போட்டு வச்சாலும் பெண்ணா உணர மாட்டா. லட்சுமி அவ பெண்ணா உணர மாட்டான்னு எனக்கும் தெரியும். இந்த நைட்டியை போட்டாலும் உணராளான்னு பார்ப்போம். ஆமா, இந்த நைட்டியை போட்டாலும் பெண்ணா உணர்ந்துட்டாலும் நான் இந்த துணியை போட்டாலும் பார்க்க பொண்ணுதான். என் புருஷனுக்கு என்னைய தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா 2 பேரும் பல்ல காட்டுங்க. யாழ் முடி, இந்த நைட்டியை போட்டு நான் பெண்ணா உணர்வேனோ? இது பார்க்கவே நல்லா ஒரு இருண்டு போன கலரா இருக்கு. நல்ல பளிச்சுன்னு ஒரு கலரா பத்தி எடு. எவ்வளோ இந்த ப்ளூ கலரை பாரு. ஏமா உன்ட்ட வேற கலரே இல்லையா? புளி கலரு, பச்சை கலரு, காப்பி கலரு, கருப்பு கலருன்னு காட்டிட்டு இருக்கா. இந்த பியாஸ்டல் கலர்லாம் இருக்கா, பிஸ்தா கிரீனு, ஆனியன் பிங்கு, அது இது உலகம் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த கலர் கட்டிட்டு இருக்கீல. ஆமா நீ பெரிய சினிமா ஹீரோயின், அந்த மாதிரி கலர்ல தான் துணியை போடுவ. கொலாடியில தண்ணி பிடிக்கிறதுக்கும் தெருவுல இருந்து வெட்டி கதை பேசுறதுக்கும் பிள்ளைக்கு மூக்கு சிந்ததுக்கும் உனக்கு எதுக்கு அந்த கலர் வேணும்? இதுல ஒரு கலரை போடு போதும். இப்ப நிம்மதியா ஒரு நைட்டி வாங்க விடுறீல போய் நீங்களாம். என் 4 மணி எனக்கு நைட்டி வேண்டாம் பார்த்துக்க. நீ கோமதிக்கு என்ன கேட்காமனு பார்த்து கொடு. அட எருமை மாடு, 1 மணி நேரமாக காற்று கடந்து கலர் கலராக துணி அள்ளி போட்டிருக்கேன். வேண்டான்னு ஒத்த வத்தையில் சொல்லிவிட்டா. இது அவ்வளோத்தையும் கடந்து யார் முடிப்பேன்? இலை வெடுத்தவா. இவளுக்கு துணி எடுத்து போட்டிருக்கவே கூடாது. கடையில் போய் துணியை வாங்கி மாட்டிட்டு தெரியும்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். எல்லாம் என் நேரம். கோமதிக்கா நீங்களாச்சும் ஏதாவது துணி பக்கலாக்கா? வசந்தி பாக்கேம்மா, துணி எடுத்து போடு பத்துக்கு. இந்த பிள்ளைகள் போடுற துணி அப்புறம் 2 3 சேலையும் எடுத்து காட்டு. இருங்கக்கா எடுத்து போடியே. கோமதிக்கா இந்த சேலையை பாருங்களா. இவ்வளவு என்ன 10 சேலை அள்ளி போடியா? நான் கெட்டி என்ன கல்யாணம் வீட்டு போறேனா இல்ல கோயில் குளத்துக்கு போக போறேனா? வருஷம் 300 நாள் வீட்டுக்குள்ள தான் கிடக்க போறேன் பத்துக்க. நம்மளுக்கு இந்த சேலைலாம் வேண்டாமா? இந்த வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி சிம்பிள் சேலை, காட்டன் சேலை, பூனம் சேலைலாம் இருக்கும் பத்தியா, அது இருந்தா எடுத்து போடு. எத்தனை சேலை இருந்தாலும் என்ன கோமதிக்கா, எப்ப பார்த்தாலும் இந்த ப்ளூ துணியோட தான் அலைய போறிய. கோமதிக்கா இந்த சுடிதார் துணியை பாருங்கக்கா. ஏன் சேலை இல்லையோ? ஆமாக்கா எல்லாம் பட்டு சேலையை தான் எடுத்துட்டு வந்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கலாம், இந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்து சேலை தாரேன். அப்படியே சரி. சரி சத்திய போற மாதிரி துணி இருந்தா காட்டு பத்துக்க. இக்கா இந்த சுடிதாரெல்லாம் பாருங்கக்கா. இந்த மெட்டீரியல் சுடிதாரை பார்த்துக்கோங்க. தச்சு போட்டால் அம்சமாக இருக்கும். எந்த கலர் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்கக்கா.
இவ்வளோ என்ன 4-5 கலர் தான் போட்டிருக்கா, வேற இல்லையோ? இதில் எந்த கலருமே என் மவளுக்கு பிடிக்காதம. இக்கா அப்போ வீட்டுக்கு வரையிலக்கா, அங்கே இன்னும் 2-3 சுடிதார் பை இருக்கு பார்த்துக்காங்க. நான் இன்னைக்கு துணி வியாபாரம் பண்ணின்னு சொல்லக்க தானே எல்லாருக்கும் வந்தேன். நல்ல துணியாக பார்த்து ஒரு 4-5 எடுத்தேன்க்கா. இனி இதில் நிறைய கலர் வீட்டில் இருக்குக்கா, வாங்கலாம். காசு இருக்கும்போது ஒரு நாள் வாரேன் வசந்தி. இன்னைக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுக்க, எல்லாம் சும்மா பார்க்க என்னப்ல. சரிக்கா பாருங்க. நீ தெரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லுங்க எனக்கா, வசந்தி துணி விற்கான்னு. சொல்கிறேம்மா. ஏ கோமதிக்கு அங்க பாருங்க, உங்க வீட்டு வளவுக்குள்ள ஆடு போகுது பாருங்க. இளவெடுத்தவா ஆடு எப்போ பாரு என் வீட்டுக்குள்ளேயே போதே. நான் வளவுக்கதை சாத்திட்டுல வந்து எப்படி உள்ள போகுது? ஏக்கா இந்த வளர்ந்த மட கூட நான் போனேன்லக்கா, அப்போ திறந்தே பார்த்துக்கோங்க, பூட்டாம வந்துட்டேன்க்கா. ஏன் லட்சுமி இப்படி இருக்கா? அங்கே உள்ள இருக்க 4 செடியை திண்டு பேரும் பார்த்துக்க. யா வீட்டை ஆடுனே தெரியல, யா வீட்லேயே வந்து திங்குது. காலையில் தான் 2 செடியை மொட்டையை நறுக்கிட்டு போச்சு, இப்போ வேற உள்ள திங்க வந்துருக்கு பாருங்களா. யாடு சோ சோ. இக்கா இருங்கக்கா, நான் வேணா பத்திட்டு வரேன். ஏ கோமதிக்கா என்ன சொல்றிய? காலையில வந்து உங்க வீட்டு செடி தின்னு விட்டா? ஆமா சின்ன பொண்ணு, எவ ஆடு தெரியாத பார்த்துக்க. என் வீட்டு செடி திங்கிறதே குறியா தெரியுது. வீட்டு வாசல்ல ஒரே புழுக்கையை போட்டு பேரு தினமும் நான் கடந்து அள்ள வேண்டியதா இருக்கு. என்னவோ நான் ஆடு வளர்க்குற மாதிரி தான் இருக்கு பார்த்துக்க. என்னது கோமதிக்காவே கோபப்படுறாவளா? இருங்க கோமதிக்கா, அந்த ஆடை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன காணோம்? இந்த கிடக்கு. இந்த ஆடை என்ன பண்றேன்னு பாருங்க கோமதிக்கா. குட் ஷாட். எப்படி போய் விழுந்துச்சுன்னு பாத்தீங்களா கோமதிக்கா? அவ்வளோ சின்ன பொடி ஏன் இப்படி அது மேலே அடிச்சா? கத்திக்கிட்டே ஓடுதே. ஆட்டுக்கு சொந்தக்காரன் சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுவா? ஆமா, நல்லா சண்டைக்கு வருவாள் வசந்தி. என் வீட்டு செடியை தினமும் வந்து திங்குது. நான் எவாடுன்னு தெரியாம இத்தனை நாளா கிடக்கேன்ல, வரட்டும் நானும் பதிலுக்கு சண்டை போடுறேன். ஆடை வளர்த்தா வீட்டுக்குள்ள கெட்டி போட்டு வளர்க்கணும். அடுத்த வீட்டுக்குள்ள போய் மேயும் வளர்த்தா அப்புறம் இப்படிதான் அடி வாங்கிட்டு ஓடாதுவே. சரி கோமதிக்கா, டென்ஷன் ஆகாதியே, வாங்க துணியை பாப்போம். கோமதிக்கா இந்த சத்திய போட பிராக்கு மாதிரி கொஞ்சம் இருக்கு பார்த்துங்க, அதை பாக்கியலா? ஏன் 4 முடி அவியலே கடுப்புல உட்காந்துருக்காவ, பாக்கியலா நோக்கிலான்னு கேட்டுட்டு இருக்காது. எடுத்து போடு, வேணா எடுத்துப்பாவ. கோமதிக்கா இந்த பிராக்க பாருங்க. கோமதிக்கு துணி நல்லா இருக்கே, நல்ல பூ போட்ட ட்ரெஸ். பூ போட்ட தாவணி போதையில் ஆடுதே. என் மாடு சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துக்கு இந்த பட்ட பாடி தொலையா? கோமதிக்கா கோவமா இருக்கா பத்தியா? கூல் டவுன் பண்ணலான்னு பாருனேன், அவி இன்னும் அதிகமாலாம் முறைக்காவ. கோமதிக்கா முறைக்காதிக்கா, ஃப்ரீயா விடுங்க. துணியை பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, சத்தியா கருமையா இருக்கும். ஆமா ஆமா நல்லாதான் இருக்கு. வசந்தி இந்த துணி எவ்வளோன்னு பாரு. இக்கா 750 ரூபாக்கா. சரி அப்படியா? சத்தியாட கேக்கையும் பத்துக்க நல்லா இருக்குன்னு சொன்னா வாங்கிக்கிறேனே. சரிக்கா. இந்த ஆம்பளை பிள்ளை போற பேண்ட் செட் ஏதாவது இருக்கான்னு பாரு. இருங்கக்கா எடுத்து தாரேன். எவ்வளோ ஆடை போட்டு அடிச்சிருக்கா, எவான்னு தெரியல. ஆடை அது பாட்டுக்கு மேஞ்செடுத்தது எவ்வளோ தொல்லையா பண்ணுச்சு. இப்படி கல் எடுத்து அடிச்சிருக்காள்வே. இக்கா ஆடை அடிச்சேன்னு சொல்லி அங்கே ஏதோ சத்தம் போட்டமா இருக்குக்கா. ஆமா லட்சுமி, எனக்கும் கேட்டுச்சு பத்துக்க. இந்த கீழே தான் கிடந்து கத்தனமா இருக்கு. அவ வீட்டு ஆடை தான் இருக்குன்னு நினைக்கேன். இக்கா ராமலட்சுமி ஆடுதாக்கா, அவ போட்டு வளர்த்துட்டு கிடக்கா. ராமலட்சுமி ஊருக்கு போயிருக்கா பத்தியில. எவ ஆடா இருந்தா என்ன லட்சுமி, இவ தானே இத்தனை நாளா வளர்த்துட்டு இருக்கா. அடுத்தவ வீட்டுக்குள்ள போகாம வளர்க்க தெரியாது அவளுக்கு. அதுவும் இல்லாம ரோடன்னு கத்திட்டா இருக்கா. நீ இவளை என்ன பண்றேன்னு பாரு. கோமதிக்கா நில்லுங்க. இக்கா நில்லுங்கக்கா, இங்க வளர்ந்த மாடு, வா போவோம். ஐயா ஜாலி, இன்னைக்கு ஒரு சண்டை இருக்கு, அடி தூள். 4 துணியை பாப்பாள்வே வாங்கிட்டு போகலான்னு நினைச்சேன். சண்டையை பார்க்க இப்படி ஓடி போறளவுல அம்புட்டு துணியை அள்ளி விரிச்சு போட்டிருக்கேன். இதை யாரு கிடந்து மடிப்பா? இக்கா என்ன உமா நீ மடிக்கியோ? இக்கா வாங்கக்கா, நம்மளும் சண்டையை வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை அப்புறம் பார்ப்போம் உமா, முதல்ல துணியெல்லாம் அள்ளி மடி. விட்டா விட்டுட்டு ஓடிட போலதான் இருக்கு. சீக்கிரம் மடிச்சுதா, சம்பளம் தாரேன். சரிக்கா. என்ன கீதா சத்தம் ஓவரா கேக்குது? என்ன எவ்வளோ என் வீட்டை ஆடை அடிச்சிருக்கா நான் கேட்டுட்டு கிடக்கேன். உங்களுக்கு என்னவா? ஆடு வளர்த்தா வீட்டுக்குள்ள போட்டு தானே நீங்க வளர்க்கணும். இப்படி அடுத்த வீட்டுல மேய விட்டா இப்படிதான் ஆகும் பத்துக்க. கோமதிக்கு என்ன சொல்லுதியே, நீங்களும் அடிச்சியே? ஆமா நான் தான் அடிச்சேன். இப்ப என்ன ஒரு செடி வைக்க விட மாட்டேங்குது, உள்ள ஏறி விழுந்து அவளுக்கும் திண்டு போகுது. எத்தனை நாளைக்கு தான் விரட்டி விடுவான்? வீட்டுக்குள்ள கட்டி விட மாட்டேங்க ஒரு நாளும். என் வீட்டு வாசலெல்லாம் வந்து அவளை மோனிட்டு பேண்டு கிடக்கு. டெய்லி புழுக்கால வேண்டியது ஏன் வேலையா இருக்கு. ஆடை நீங்களும் வளர்த்துட்டு அதுக்கா சாணி 4 கிடக்கணுமோ? இக்கு ஏன் அடிச்சிய? ராமலட்சுமி ஆடலாக்கா, அவ வந்துகிட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? சொல்லு சொல்லு. தெருவில் மேய விட்டேக்கா, ஒழுங்கா வளர்க்காம விட்டேன். அடுத்த வீட்டு செடி இருந்துச்சு, அவ அடிச்சு விட்டான்னு சொல்லு. இக்க இவளை என்ன பத்தி என்னக்கா நினைப்பா? ஆடை எத்தனை நாளுக்கு உள்ள போட்டு வளர்க்க முடியும்? வெளியே விட்டா தானே அதை நேஞ்சிட்டு வரும். மேய வந்த நேரத்தில் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்குக்கா. நீ கதவெல்லாம் பூட்டிட்டு இருக்க வேண்டியதானே? எவ்வளவு முள்ளு வேலையை தாண்டி உள்ள தின்னுட்டு போகுது. நைட் ஆனா வீட்டுல வந்து அவுத்து விட்டுறா, அது வாசல்ல வந்து கிடக்கு. தண்ணி காட்டமா கொஞ்சோண்டு புள்ள பிடிங்க போட்டமான்னு இருக்கணும். இக்கா நான் எல்லாம் கொடுத்துதாங்க பத்திரமா வளர்த்துட்டு இருந்தேன். இத்தனை நாள் நல்லா தானே இருந்துச்சு. நீங்களும் இப்படி அடிச்சுக்கிட்டு காரணம் சொல்லாதீக்கா. ஏ கலக்குருவி, லேட்டா வந்து ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டனோ?
இல்ல வளர்ந்த மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, பேசிட்டு தான் இருக்காவே. இக்கா நான் அவளுக்கு என்னக்கா பதில் சொல்லுவேன்? யா கீதா, அது உன் பிரச்சனை பாத்துக்க. அதுக்காக நானும் அவகிட்ட போய் பதில் சொல்ல முடியும்? பொறுப்பா பாத்துறேன்னு வாங்க, நீ தான் பொறுப்பா பாத்துருக்கணும். உன் வீட்டு பொருளா இருந்தா அப்படி தெருல விட்டுருப்பியா? இக்கா இப்படி அடிச்சிட்டு காரணம் சொல்லாதீக்கா, செல்லால பார்த்துக்கோங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் பார்த்துக்கோங்க. நல்லா குடுப்பியா குடுப்பா. நான் கஷ்டப்பட்டு செடியை நட்டு தண்ணி ஊத்தி வளர்ப்பனா? ஆடுகளை விட்டு நீ மேய விடுவியா? நான் அமைதியா இருக்கணும் போல. வா வா, உன் மேல நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கேன். யா சின்ன பொண்ணு, இவ ஆட்டு மேல கல்ல எரிஞ்சு கூடாது பாத்துக்க நீ. ஐயோ கோமதிக்கு என்ன நம்மள மாட்டி விடுறவ. ஆட்டை பிடிச்சிட்டு போய் பிரியாணி போட்டுருக்கணும். அப்ப இவ என்ன பண்ணிருப்பான்னு தெரிஞ்சுக்க பாத்துக்க. ஏன் சின்ன பொண்ணு நீ அடிச்சியா? எப்படி நீ அடிப்ப? அவிய வீட்டுல தானே ஆடு மேய்ஞ்சிருக்கு. அவிய அடிச்சாலும் பரவாயில்ல, நீ எதுக்கு அடிச்சா? ஏன் எனக்கு பதிலா அடிப்பா? உனக்கு என்ன? இக்கா எடக்கு மடக்க பேசாதீக்கா. இப்ப ராமலட்சுமி வந்துகிட்ட எந்தக்கா சொல்லுவேன்? எதையும் சொல்லு. ஒழுங்கா மேல ஆடை வீட்டுல பூட்டி வள. இன்னொரு வாட்டி தசிக்கு வரட்டு, அப்புறம் இருக்கு பாத்துக்க உனக்கு. இக்கா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஓவரா பேசுறிய பாத்துக்கோங்க. என்ன கிட்ட வந்து முறைக்கா? என்ன அடிச்சிருவியோ? ஆமாக்கா. ஆமா ஆமா, நீ அடிக்கிறது என் கையில பூவா பறிச்சிட்டு இருக்கோம். இந்த இதை வாங்கிக்க. இனிமே ஆடெல்லாம் தெருல மேய விடுவா. இனி எனக்கு தெருல ஆடை மேய விடு, அப்புறம் பாத்துக்கிறேன். என்னையும் அடிக்கிய இருங்க, வீட்டுல போய் ஆளுல கூட்டிட்டு வரேன். அப்பதான் என் பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். கூட்டிட்டு வா. ஆர்மியை கூட்டிட்டு வந்தாலும் நான் அசர மாட்டேன் பாத்துக்க. என்ன கீதா அதுக்குள்ள போயிட்டா? சண்டை இன்னும் பெருசா போய் நினைச்சனே கலக்குருவி, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. என் மாடு பொறுத்திருந்து பாரு. ஆளுல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காளா? சண்டை இன்னும் பெருசா போகும், நம்மளும் வேடிக்கை பார்க்கலாம்.